கல்யாணி கல்யாணி சொல்லுங்க. இப்போ என்ன கூப்பிட்டு இருக்கீங்க? எனக்கு வேலை இல்லையா? அவங்க தான் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்டி. ரோட்டில் வண்டி நிற்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? பொண்ணை ரெடி பண்ணிட்டியா? ஆச்சுங்க, பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவன் தான் ரெடி ஆகிட்டு இருக்கான், அவ்வளோதான். சரி சரி போ, வேலையை பார். இந்த இடமாச்சும் அமைஞ்சிடணும். புலம்பிக்கிட்டே இருக்காதியே, எல்லாம் நல்லதாக நடக்கும். சரிடி சரிடி போடி. என்ன ராத்தி ஒரே தண்ணியாக கிடக்கு, தப்பக்குள்ள மாதிரி. நல்லா மழை பெஞ்சிருக்கு போல. ஆமாம்மா, நம்ம மக்கள் மழையும் பெய்ய மாட்டேங்குது, ஒன்றும் பெய்ய மாட்டேங்குது. எங்கம்மா யாரையுமே காணோம். நம்ம மாட்டுக்கு இப்படி வெளியில் வந்து நிற்கிறோம் யாரோ மாதிரி. அதானடி, எங்கடி போனாங்க? ஆளையும் காணா, அட்ரஸையும் காணா. வாங்கம்மா, வந்துட்டீங்களா? வாங்க உள்ளே வாங்க. ஒரே மழைம்மா, அதையும் தண்ணியும் சேருமா கிடக்கு. கோச்சுக்காதீங்கம்மா. இதில் என்னங்க இருக்கு? மழை வந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? வாங்க உள்ளே வாங்க. வாங்க தம்பி. கல்யாணி கல்யாணி, இன்னும் என்னதாம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்களாம் வந்துட்டாங்க, வாமா. வாங்க வாங்க. வேலை பார்த்துட்டு இருந்தேன், அதான் கவனிக்கல. சரிங்க, பொண்ணை காமிச்சேன்னு நாங்கள் பார்த்துட்டு கிளம்பிடுவோம். வனரோஜா, எம்மா வனரோஜா, வாமா. சத்த இருங்க, பொண்ணு வந்துடும், கிளம்பிக்கிட்டு இருக்கேன். வாமா, எல்லாருக்கும் வணக்கம் வைம்மா. வணக்கங்க. பரவாயில்லையே, பொண்ணு நல்லா பார்க்க சாஃப்டாக அமைதியாக இருக்காளே. உன் பேர் என்னம்மா? வனரோஜா ஆண்டி. என்னடா தம்பி, பொண்ணு பிடிச்சிருக்கா? ஆமாம்மா, கொஞ்சம் தனியாக பேசணும். பையன் பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணும்னு ஆசைப்பட்றேன். இல்லைங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. அதெல்லாம் என் குடும்பத்தில் வழக்கம் இல்லைங்க. என்னங்க ஆண்டி, பார்த்து பேச தானே போகிறாங்க. இதுக்கே இப்படி இது பண்ணுறீங்க? இப்போ எல்லா வீட்லையும் இதானே நடக்குது. இல்லைம்மா, என் குடும்பத்துக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குல்லம்மா. பேசி முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் பேசிக்கலாம்ல. அதுவும் சரிதான். சரி, பேசி முடிவு பண்ணிடலாம். நீ உட்காருமா. பொண்ணுக்கு என்ன போடுவீங்க? இப்போவே எல்லாத்தையும் பேசுகிறது தான் நல்லது. அப்புறம் கல்யாணம் நிச்சயமாயிட்டு அது போட மாட்டேன் இது போட மாட்டேன்னு சொன்னால் சண்டையே வரும். அம்மா, இதெல்லாம் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தேன். டேய், நீ சும்மா இருடா. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பேசிக்கிறேன். நீ வாயை மூடிட்டு இருப்போ. என்னமோ பண்ணு, ஏடா கூடாமல் ஏதாச்சும் பண்ணினா அப்புறம் சொல்லிட்டு பார்த்துக்க. நீங்கள் சொல்லுங்கள், பொண்ணுக்கு என்ன போடுவீங்க? இல்லைங்க, எங்கள் குடும்பம் இருக்க சூழ்நிலைக்கு இப்போதைக்கு ஒரு 10 பவன் தாங்க போட முடியும். என்னங்க சொல்கிறீங்க? 10? 10னா சர்வசாதாரணங்க. இப்போ நார்மலாகவே எல்லா வீட்லேயும் போடுறாங்க 10க்கு மேலே. இல்லைங்க, 10க்கு மேலெலாம் முடியாதுங்க. 10 எங்களுக்கு அதிகம்தான். நாங்கள் சொல்லி தானே விட்டோம் தரகர்கிட்ட. அவர் உங்கள்கிட்ட சொல்லலையா? இல்லைங்க, என் தம்பி தான் பார்த்து சொன்னேன். அவன் இந்த மாதிரி ஒன்றும் சொல்லலையே. சொல்லியிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேனே. இல்லைங்க, 10 நாங்கள் கடனை வாங்கி தாங்க செய்யணும். 10க்கு மேலேனா எங்களால் கட்டுப்படி ஆகாது. இன்னொரு பையன் வேறு இருக்கேன், அவன் தலையில் கடன் சம்பத்த முடியாது. ஏங்க, என் பையன் மாதம் 50,000 மேலே சம்பளம் வாங்குறாங்க. அவனுக்கு 10 போட்டுருந்து நீயே ஊருக்குள்ளே போய் கேட்டு பாருங்க. எல்லாத்தையும் வந்து வேணாம்னு சொல்லிட்டேன். 50 பவன் 100 பவன் போட்டிருந்தனால. ஏங்க, நீங்களும் ஒரு பொண்ணை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா? அதனால தாங்க நான் சொல்கிறேன். என் பொண்ணுக்கு இப்போவே நான் 20 பவன்கிட்ட சேர்த்து வச்சுருக்கேங்க. பொண்ணு வச்சுருந்தா அதனால் சேர்க்க தான் வேணும். 10 பவனை போட்டால் யாருங்க வருவா? ஆடு மேய்க்கிறவங்க கூட வரமாட்டாங்க. அம்மா, நீ சும்மா இருந்துன்னா இருக்க மாட்டியாம்மா? நான் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டியா? டேய், நீ சும்மா இருடா. நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கல, உனக்கு ஒன்றும் தெரியாதுடா. ஆண்டி, நான் கொஞ்சம் பேசலாமா? சொல்லுமா. எங்கள் வீட்டில் சொன்னதெல்லாம் பொய்யுங்க. 10 பவுனும் வேணாங்க. நான் சும்மா தான் வருவேன். அந்த மாதிரினா கட்டிட்டு போங்க, இல்லைன்னா நீங்கள் போகலாம். என்னங்க உங்கள் பொண்ணு இப்படி பேசுது? நீ சும்மா இருமா, நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கல. அவள் சின்ன பொண்ணுங்க, அப்படி தான் பேசுவாள். நீங்கள் சும்மா இருங்கப்பா. சும்மா 10 பவுன் போடுறேன், 20 பவுன் போடுறேன். அவங்க 100 பவுன் போட்டாலும் கண்ணை கொண்டு வாங்கி பண்ணுவீங்களா? நீங்கள் பேசாமல் இருங்க. என்னடா இவ இப்போவே இந்த பேச்சு பேசுகிறா? இவரை நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டாடா? ஆமாம்மா, நான் கூட உன்ட்ட இப்படி பேசினது இல்லைம்மா. வாம்மா, ஓடிடலாம். இப்போ லாஸ்ட்டாக என்னதாங்க சொல்கிறீங்க? முடியுமா முடியாது? அதை சொன்னீங்கன்னா நாங்கள் வாட்டுக்கு கிளம்பிடுவோம். இல்லைங்க, முடியாதுங்க. நீங்கள் கிளம்புறதுனா கிளம்புங்க, வேறு இடம் பார்த்துக்குங்க. எங்கள் அப்பா அம்மா நல்லா முடியாது. என் தம்பியும் இனிமேல் வேலை பார்த்து அவன்லாம் கடன் கட்ட முடியாது. நீங்கள் கிளம்பலாம். ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க. கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்களா? ஏய், என்னடா உட்காந்துருக்க? அதே அவளே போய் சொல்கிறாள். எந்திரிடா. ஊரில் வந்து பொண்ணு பூரா விட்டுப்படி இவ்வளோ வந்து பிடிச்சிருக்குங்கிற. எந்திரி முதல்ல. வாடா, என்னடா நின்றுட்டு இருக்க? கிளம்பு கிளம்பு சொன்னாலும் கிளம்புவியா? அம்மா, ஒரு நிமிஷம் நில்லுமா. அவங்க சொல்கிறதுல என்னம்மா தப்பு இருக்குது? இதெல்லாம் எதுக்குமா நீ கேட்டுக்கிட்டு இருக்க?
இங்கே பாருங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நகையெல்லாம் போட வேணாம், நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அடே நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன்? ஒழுங்கு மரியாதை வாடா. நீ என்னதான் சொன்னாலும் இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். அம்மா சாப்பிடுமா, எதுக்குமா சாப்பிடாமவே இருக்கேன்? உங்கள் அண்ணன் பண்ண காரியத்துக்கு நல்லா சாப்பிட வேண்டினா. இப்போ நான் என்னம்மா பண்ணினேன்? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு உயிரை வாங்கினேன். இப்போ பிடிச்சிருக்குன்னு சொன்னால் வேணாங்கிறேன். ஏண்டா அதுக்குன்னு ஒரு அண்ணன் காவடி வீட்டில் போய் இருக்கிறது? என்னம்மா பேச்சு பேசுகிற நீ? இப்போல்லாம் யாருமா வாங்கிட்டு இருக்கா? நீனு ஒரு பிள்ளைய தானே பெற்று வச்சிருக்க. ஏண்டா நான் உள்ளே ஒரு பிள்ளைய பெற்றிருந்தாலும் அவளுக்கு நல்லா செய்வேன்டா, சீர் செலுத்தி எல்லாம். நான் காசு கொடுத்தா தானே செய்வேன். இப்போவே சொல்லிட்டேன், நான் சீர் எதுவும் செய்ய மாட்டேன். அண்ணி 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 யாரே? இவ வேற வந்துட்டாளா? இவ வந்து என்ன பஞ்சாயத்து கிளப்ப போறாளாம். வாமா வா, வந்து சாப்பிடுவா. உங்கள் வீட்டில் நான் ஒன்றும் சாப்பிட்றதுக்கு வரல. என்னடி பிரச்சனை? வம்புலுக்காமே வந்தியா? ஏன்னி நான் தான் 1க்கு 2 பிள்ளை பெற்று வச்சுருக்கேன். இங்கே பொண்ணு எடுக்கக்கூடாதுன்னு போறியே சம்மந்தம் பேசி முடிச்சிட்டீங்களா? இல்லடி, சொந்தத்துக்குள்ள எடுத்தா ஏதாச்சும் பிரச்சனை வருதாண்டி வெளியில போலான்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? நகை நாங்கள் போட மாட்டோம். வெளியில் போனால் நகை எதிர்பார்க்கலாம். அப்படி தானே போனியே. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தியில்ல? அதானடி வேணடி இப்படி கழுத்து எடுக்கிறேன், என்னடி பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேணாம். என் மூத்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சுருவேன். அவங்களுக்கு என்ன 50 பவுன் தாரேன். அதுக்கு மேலே வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தாரேன். என்னடி சொல்கிறேன்? நெசமா தானே? இது சம்மதி பண்ணான்னு தெரியலையடி. நம்ம தான் நீ சம்மதிக்க வைக்கணும். அவன்கிட்டலாம் இப்போதைக்கு எதுவும் சொல்லிக்காதீங்க. சரிடி, நீ சொல்கிறது சரியாக தாண்டி இருக்கு. இப்போ தாண்டி எனக்கு மனசு கொஞ்சம் குழுன்னு இருக்க மாதிரி இருக்கு. வயிற்றுல பால் வாத்தடி. முன்னாடியே உன்ட்ட வந்திருக்கணும். சரி என்னத்தை வந்தோம் வெளியிலே பார்த்துக்கோன்னு நினச்சேன். அதாண்டி தப்பாக போச்சு. நீ மன்னிச்சுக்கடி, எதுவும் மனசில் வச்சுக்காதடி. சரி வாடி, 2 பேரும் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போடி. இப்போதைக்கு வேணாம். நீ எல்லாம் நல்லபடியாக முடியட்டும். இருந்தே சாப்பிடுவோம்.